அண்ணா, கொஞ்சம் வண்டி எப்படி நிப்பாட்டுறீங்களா? இங்கதான் இறங்கணும். ஆ, அந்த தெருவுல தான் நான் வேலை பார்க்குற வீடு இருக்கு. வீட்டு வாசல்லயே இறங்க வேண்டியது தானே? இல்ல, அங்க தெருமுனையில தோண்டி போட்டிருக்காங்க. ஆட்டோலாம் போகாததான். சரி. மாத்திரை டாக்டர் எழுதி கொடுத்த எல்லா மாத்திரையும் நான் வாங்கிட்டேன். வேளை வேளைக்கு சாப்பிடு, சரியா? ம், உடம்பு பாத்துக்கோ. ம். பாத்துக்கிறேன். ம். இது பாரு, அடுத்த தடவை செக்கப் போகும்போது சொல்லு, நான் வரேன். ம். ம். மயிலு, யாரும் இல்லைன்னு நினைச்சிடாத. எப்படி புள்ளைய பெத்துக்க போறோம், எப்படி வளர்க்க போறோம்லாம் கவலைப்படாத. ம். நாங்கெல்லாம் இருக்கோம். ம். ம். சரி, வரட்டுமா? நீ போ மயிலு. இங்கதான் இருக்கு. நீங்க போங்க. நீங்க போங்க. சரி, பாத்து போ. ம். இந்தாங்கக்கா, காசு அங்க சரிங்க கொடுத்துருங்க. தம்பி, இந்தாங்க வரேன். என்ன வேணும்? கோதுமை மாவு பாக்கெட்டு இந்தாங்கண்ணே. ஏண்டா ஆ? போதையெல்லாம் தெளிஞ்சிருச்சா? ஏண்டா ஏலே, நானும் உங்க அம்மாவும் மாத்தி மாத்தி ஒரே விஷயத்தை தாண்டா சொல்லிக்கிருக்கான். ஒரு காலத்துல எவ்வளவு பொறுமையா இருந்த நீ, அதுக்கு நேர்மாறா இப்ப வாழ்ந்துக்கிருக்கடா நீ. வாரா சரவண, அவசரப்பட்டு காரியத்தை கெடுக்காம இருந்தேன்டா, அது உனக்கு நல்லது. அரிசி காலியாக போகுது. நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? என்னங்க ஆபீசர், கடை பக்கமெல்லாம் வந்திருக்கீங்க? மீனா மளிகை சாமான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தா, அதே வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். எங்க கடையில நீங்க பொருள் வாங்குவீங்களா? அதெல்லாம் வாங்குவோனே. செந்தில லிஸ்ட் கொடு. டேய், ஏண்டா ஏலே, என்னென்ன வேணும்னு இவனே எடுத்துக்க மாட்டானாக்கு, அதை எடுத்து கொடுக்க ஒரு ஆள் வேணுமாக்கு இவனுக்கு. நாங்களே எடுத்துக்கிறோம். ஏலே, என்னடா உங்க அம்மா கறி போனவே எடுக்க மாட்டேன்ற? அம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காளா? ஆமா. ஏடா ஆச்சு அவளுக்கு? டேய், அம்மாக்கு உடம்பு சரியில்லையதோ? இல்லண்ணே, அது அண்ணி இன்னைக்கு செக்கப்புக்கு போறாங்களாம், அதனால அம்மா அவங்க கூட போயிருக்காங்க. ஏண்டா உன்கிட்ட சொல்லிட்டு போனாளா? அம்மா என்கிட்ட சொல்லல, மீனா தான் என்கிட்ட சொன்னா. நேத்து வீட்ல இருக்கும்போது மீனாக்கு அண்ணி ஃபோன் பண்ணிருக்காங்க. அப்ப அம்மாவும் அதை கேட்டிருப்பாங்க போல இருக்கு. தனியா ஆஸ்பத்திரி போறேன்னு சொன்னதும் மனசு கேட்காம அம்மாவும் கூட போயிருக்காங்க. நானே வேண்டான்னு ஒதுக்கி வச்சதுக்கு அப்புறம் அம்மா இது கூட போனோம். சும்மா நிறுத்துற. என்ன தங்கமயிலோட சேர்ந்து உங்க அம்மா அங்கிட்டு இங்கிட்டு சினிமாண்டா சுத்திட்டுற? ஆஸ்பத்திரி தானே கூட போயிருக்க. அதுவும் ஏன் போகணும்? ஏன
செக்கப்புக்கு தனியா விடாம அம்மாவும் கூட போனது நல்ல விஷயம் தானே. மீனா அம்புட்டு சந்தோஷமா சொன்னா, இப்படி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருந்துருக்கணும்னு. எனக்கு என்னமோ அம்மா அப்படி நடந்துகிட்டது ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கு. எல்லாம் மீனாவை சொல்லணும். அவ சொல்ற கதையை கேட்டு கேட்டு வந்து அம்மா கிட்ட சொல்றது. அம்மாவும் அக்கறைப்பட்டு பரிதாபப்பட்டு அங்க போக வேண்டியது. இல்லை, இது ஒன்றும் பரிதாபமெல்லாம் கிடையாது. கடமையத்தை உங்க அம்மா செஞ்சுக்கிருக்கா. இதெல்லாம் எங்க உனக்கு புரிய போகுது? டே செஞ்சிரு, நான் அதுல பொருள் எடுத்து வச்சிருக்கேன் பாரு, அது கொடு. நான் போய் டெலிவரி பண்ணிட்டு வரேன். இவனை ஒன்னும் சொல்லக்கூடாதா? ஏதாவது சொன்னா முன்னத்தால கோபம் மட்டும் பொத்துக்கு வந்துடுது இவனுக்கு. இப்ப என்னடா எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்தாச்சு. இல்லை, அந்த உள்ள கொடுத்த லிஸ்ட்டை கொடுற ஒரு நிமிஷம். லிஸ்டா? இது எதுக்கு இவரு கேட்கிறாரு? என்ன பண்றாரு? மொத்தம் 2158 ரூபா ஆச்சு. இதுல 158 ரூபா டிஸ்கவுண்ட். எது டிஸ்கவுண்டா? இது உனக்காக இல்லடா, மீனாவுக்காக. ரொம்ப முக்கியம். மீதி இருக்க 2000 மட்டும் கொடு. எது 2000? என்னடா முழிக்கிற? ஓ, ஐயா எல்லாத்தையும் ஓய்ச்சி எடுத்து போலாம்னு நினைச்சீங்களா? கொடுத்துட்டாலும் அதே ஆபீஸ்ல சம்பாதிக்கிறேன் இல்ல, குர்ற. இதெல்லாம் ஒரு பொழப்பு. பெத்த மகன்கிட்டே காசு கேட்கிறாரு. நான் என்னத்த பாவம் செஞ்சேனோ இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. 1 2 3 4 கரெக்டா இருக்கணும். 2000 ரூபா தாண்டா இருக்கு. இதுக்கு நான் வெளியவே வாங்கி இருந்திருப்பேன். ஆட்டோ செலவாவது மிச்சம் வாங்கியிருக்கும். ஏய், ஒரு நிமிஷம் போடுற. இந்தடா. இது எதுக்கு? எதுக்கா புரியா? இது உனக்கு இல்ல, எனக்கு அப்படியே கொடுத்துட்டா. மீனாவுக்கு உனக்கு கூடாது புலாட்ட. இல்ல போடுற. இந்தடா, இதையும் கொண்டு போ. நல்ல வேலை, இதுக்கும் எக்ஸ்ட்ரா பில்லு போடாம விட்டாரே மிஸ்டர் கஞ்சப்பாண்டியன். நிறைய கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குறது, இங்க வந்து ஜாமான் செட்டில் ஓய்ச்சி எடுத்து போகணும்னு நினைக்கிறது. ஆளை போறாள் பாண்டி. என்ன அந்த அளவுக்கு கேன பயல? மா, மயிலோட ஹாஸ்பிட்டல் போனியாமா? மா, உன்னதாமா கேக்குறேன், மயிலோட ஹாஸ்பிட்டல் போனியா? ஆமா போனேன். இப்ப என்ன? எதுக்கு போன? டேய், தோணுச்சு போனேன். நீ எப்படிமா அவளோட ஹாஸ்பிட்டல் போலாம்? நியாயப்படி நீ தான் கூட போயிருக்கணும். நான் ஏமா கூட போனோம்? டேய், ஏன்னா அவ வயித்துல வளர்றது உன் குழந்தை தானடா. உனக்கும் மயிலுக்கும் தான் பிரச்சனையே தவிர அந்த குழந்தைக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. மா, எனக்கு அவ முகத்தை பார்க்கவே பிடிக்கல. இருக்கட்டும், பரவாயில்ல. நீ ஒன்னும் பார்க்கலாம் போக தேவையில்லை. முதல்ல உட்கார்ந்து சாப்பிடு. மா, அவ நம்ம குடும்பத்துக்கு அவ்வளவு துரோகம் பண்ணிருக்காமா. புரியுது சரவணா, எல்லாமே என் கண்ணு முன்னாடி தானே நடந்துச்சு. எனக்கு தெரியாம எதுவும் நடக்கல. மொத்த குடும்பமும் ஜெயில போய் உட்கார்ந்த கதையை நான் எதுவுமே மறக்கல. ஆனா அதையெல்லாம் யோசிச்சு பிறக்க போற குழந்தைய என்னால கைவிட முடியாதுடா. மா, நீ அவளுக்கு காசு கொடுத்ததுக்கே அவ அம்புட்டு திமிரா பேசினாமா. அவ பேசுனது திமிர் பேச்சா எனக்கு தோணலடா. அப்படியே இருந்தாலும் அதெல்லாம் யோசிக்கிற இடத்துல நான் இல்லடா. இத பாருடா, நான் வெறும் குழந்தைய பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன். மா, அப்ப நீ கூட அவ பக்கம் சாஞ்சிட்டல்ல? இத பாருடா, நான் யார் பக்கமும் சாயல. நீ வேணா உன் இஷ்டத்துக்கு எது வேணாலும் பண்ணலான்னு இருக்கலாம். ஆனா மத்தவங்களும் அப்படி பண்ணிட முடியாது. எதுவா இருந்தாலும் நாலா பக்கமும் யோசிச்சுதான் பண்ணணும். மா,
நீ மயில பத்தி மட்டும்தாம்மா யோசிச்சுட்டு இருக்க. ஷோ, போதும், ரொம்ப பேச வேண்டாம். நீ 5 பிள்ளைங்களை பெத்தவடானா, புள்ளைய பெத்து வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். கூட வரத்துக்கு யாரும் இல்லாம எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா செக்கப்க்கு ஹாஸ்பிட்டல் போய் உட்கார்றது? அதையெல்லாம் அனுபவிச்சவன் நான். அதுக்காக உங்க அப்பா என்ன தனியா விட்டுட்டாருன்னா சொல்ல வரல. அவரோட சூழ்நிலை அந்த மாதிரி. பல நேரம் அவரால வர முடிஞ்சதில்ல. நான் பட்ட கஷ்டம் இன்னொருத்திக்கு வர வேண்டான்னு நினைச்சேன். அதுவும் இந்த வீட்டு வாரிசை சுமந்துட்டு இருக்கிறவளுக்கு வர வேண்டான்னு நினைச்சேன். அதனாலதான் கூட போனேன். அப்படின்னா அவளுக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் நீ கூடவே நிப்பியா? ஆமாண்டா, நான் நிப்பேன். மா, நீ ஏமா இப்படி இருக்க? இத பாரா, நான் உன்ன ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொன்னேனா? அவளை பாத்துக்கன்னு சொன்னேனா? அவ கூட சேர்ந்து வாழுன்னு சொன்னேனா? இல்ல. அப்ப நான் என்ன பண்ணணும்னு நீ எனக்கு சொல்லாத. மா, அவ அந்த குழந்தைய காரணமா வச்சு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவாளோன்னு எனக்கு பயமா இருக்குமா. ஷோ, இத பாரு, உன் விருப்பத்துக்கு மாறா இங்க யாரும் வரமாட்டாங்க. மா, ஏமா என் பயந்த யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க? முதல்ல மீனா அவகிட்ட பேசிச்சு, இப்ப நீ பேசுற. எல்லாருமா சேர்ந்து என்ன அவ கூட சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு பிளான் பண்றீங்களா? ஷோ, மா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுமா. அவ கூட பேசுறதே வேணாம், விட்டுருங்க. இப்ப இந்த நேரத்துல வேற ஒரு பொண்ணு கூட பேச்சுவார்த்தை வேணான்னு படிச்சு சொன்னேன்ல, நீ கேட்கவே மாட்டேங்கிறியடா. கொஞ்சம் நிதானமா இருந்த, கேட்டியா? அப்புறம் நீ சொல்றது மட்டும் நான் எதுக்கு கேட்கணும்? இந்த லட்சணத்துல குடி வேற. இத பாரு, வீட்லயும் நிம்மதியில, வெளியிலயும் நிம்மதியிலன்னு உங்க அப்பா கிட்ட திமிரா வேற பேசுற. ஏன்பா, எல்லார் வாழ்க்கையும் பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் அப்படியே நிம்மதியா போயிராது. மனுஷனா இருந்தா கஷ்ட நஷ்டம், சுக துக்கம் எல்லாமே வரும். அதையெல்லாம் தாண்டிதான் போய் ஆகணும். ஒரு பிரச்சனை வந்ததும் கண்டபடி குடிக்கிறது, மானாவரியா முடிவெடுக்கிறதுன்னு இருந்தா வாழ்க்கை நாசமாதான் போகும். மா, நான் என்ன பேசிட்டு இருக்க, நீ என்னமா சொல்லிட்டு இருக்க? டேய், நீ கேட்டதுக்கு தான்டா நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். உன்கிட்ட பழைய நிதானம் இல்ல, பொறுமை இல்ல, கண்டபடி என்னென்னமோ பண்ற. எது பண்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணா வாழ்க்கைக்கு நல்லது. மா, மயிலு. இது பாரு, அவளை பத்தி நான் இனிமே உன்கிட்ட பேச மாட்டேன். அவ விஷயத்துல நான் என்ன பண்ணோம் நீ எனக்கு சொல்லக்கூடாது. உட்கார்ந்து சாப்பிடு. உட்கார்ந்து சாப்பிடுன்னு சொல்றேன்ல. எங்கப்பா போற? பேங்க்குக்கு போறேன் மாமா, செக் போடணும். அப்ப சாயங்காலமா போலாம்ல, இந்த வெயில்ல எதுக்கு போற? இப்பதான் நேரம் கிடைச்சது மாமா. சரிப்பா, நீ வா, நான் கொண்டு போய் பேங்க்ல வர்றேன். இல்ல பரவாயில்ல, பக்கத்துல தான், நான் நடந்தே போய்க்கிறேன். நீங்க டெலிவரிக்கு போயிட்டு வரீங்களோ? இல்லப்பா, வீட்டுக்கு சாப்பிட போயிட்டு வரேன். சரிங்க மாமா, அப்ப நான் கிளம்புறேன். மீனா, ஒரு நிமிஷம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா. சொல்லுங்க மாமா. இன்னைக்கு அம்மா மயிலோட ஹாஸ்பிட்டல் போனாங்களாமேப்பா, உனக்கு தெரியுமா? தெரியும் மாமா, மயிலக்கா சொன்னாங்க. நம்ம வீட்டுல மயில் கிட்ட பேசுறத எல்லாரும் நிறுத்தியும் நீ ஏன்பா மறுபடியும் மயில் கிட்ட பேசிட்டு இருக்க? அம்புட்டு பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீ மயில் கிட்ட பேசிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம அவ சொன்னான்னு என்கிட்ட பேசணும்னு சொல்லி என்ன கோயிலுக்கு வேற வர வச்சிருக்க. இப்ப கடைசியா அம்மாவையும் அவ சைடு அமிச்சுட்ட. எதுக்குப்பா நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு அவகிட்ட பேசுறதை நிப்பாட்டிடு பிளீஸ். அவ வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு வீட்டுல வந்து சொல்றதை நிப்பாட்டிடு. மேல மேல வீட்டுல என் வாழ்க்கையில பிரச்சனையை உருவாக்காத. மாமா, நான் என்ன பிரச்சனையை உருவாக்குனேன்? உனக்கு தெரியலையாப்பா?
சத்தியமா எனக்கு தெரியல மாமா. மயிலக்கா பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் அவங்களையும் உங்களையும் கோயில்ல மீட் பண்ண வச்சேன். அவ்வளவுதான் நான் பண்ணேன் மாமா. இத நான் பண்ணதுக்கு பின்னாடி வேற எந்த காரணமும் கிடையாது. நான் மயிலக்கா வீட்டுக்கு போய் எத்தனையோ நாள் ஆச்சு தெரியுமா? இது வரைக்கும் எப்பவாவது உங்களை மயிலக்காவோட சேர்ந்து வாழ சொல்லி நான் கேட்டிருப்பேனா மாமா? அவங்க பாவம், அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கோங்கன்னு உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருக்கேனா? இல்ல வீட்ல யார்கிட்டயாவது அவங்கள பத்தி பேசி அவங்கள வீட்டுக்குள்ள வர வைக்க ட்ரை பண்ணிருக்கேனா? மாமா, அவங்க பண்ணது எல்லாமே தப்புதான். எக்கச்சக்க தப்பு பண்ணிருக்காங்க. எதையுமே என்னால மறுக்கவே முடியாது. அவங்களும் மறுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இப்ப ரொம்ப தனியா இருக்காங்க மாமா. அவங்க தப்பு பண்ணும்போது நம்ம எல்லாருமே கூட தான் இருந்திருக்கோம். அத உணர்ற சமயத்துல இப்ப அவங்க தனியா இருக்காங்க. அது கடவுள் அவளுக்கு கொடுத்த தண்டனைப்பா. இருக்கட்டும் மாமா. ஆனா கொஞ்ச நாளா இருந்தாலும் நானு அவங்க எல்லாரும் ஒரே வீட்ல இருந்திருக்கோம். அவங்க கையால எனக்கு சமைச்சு சாப்பாடு போட்டிருக்காங்க. நான் டவுனா இருக்கும்போது பாசமா என் கூட உட்காந்து பேசிருக்காங்க. என் சொந்த அக்காவா தான் நான் அவங்கள பார்த்தேன். அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால பாத்துட்டு இருக்க முடியாது மாமா. மீனா, நகை விஷயத்துல உன்னை மாட்டி விட்டவப்பா. ஹெல்ப் பண்ணவ உன் மேலேயே பழிய போட்டவ. மறுபடியும் அவ அதே பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? பண்ண மாட்டாங்க மாமா. அப்படியே பண்ணாலும் அதை நான் பாத்துக்கிறேன். பா, நீ இவ்வளவு பாசம் அக்கறையெல்லாம் வச்சிருக்கல, அதுக்கெல்லாம் அவ சுத்தமா தகுதியே இல்லாதவப்பா. தகுதியை விடுங்க மாமா. நம்ம வீட்ல இருந்து போனதுக்கு அப்புறம் மயிலக்காவுக்கு அவங்க வீட்ல பெருசா சப்போர்ட்டே இல்ல. அவங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம செத்து போயிடலான்னு முடிவெடுத்திருக்காங்க. என் கண்ணுலதான் அவங்க பட்டாக. நான் தான் அவங்களை காப்பாத்தினேன். அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் எப்படியோ போங்கன்னு என்னால விட முடியல மாமா. அது இல்லப்பா. மாமா, இங்க பாருங்க. நான் பண்றதெல்லாம் தப்பாவே உங்களுக்கு தோணலாம். ஆனா என் மனசாட்சிக்கு நான் பண்ண எதுவும் தப்புன்னு எனக்கு தோணல. அப்ப நான் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் நீ மயிலுகிட்ட பேசதான் செய்வ இல்லப்பா? ஆமா மாமா, நான் பேசுவேன். உங்களுக்கு அது தப்பா இருந்தாலும் நான் பேசுவேன். அதே நேரத்துல மயிலக்கா கூட நீங்க பேசுங்க, மயிலக்கா கூட சேர்ந்து வாழுங்கன்னு உங்ககிட்ட நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். இத பத்தி நான் வீட்லயும் பேச மாட்டேன். ஏன்னா இது உங்களோட வாழ்க்கை மாமா. நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் அதுல எப்பவும் தலையிட மாட்டேன். கோயில்ல ஒரு தடவை நீங்களும் அஞ்சலியும் எதுக்காக பேசிட்டு இருந்தீங்கன்னு நான் கேட்டேன் தான். அத கூட